செவ்வாய் கிழமையில் ஒன்றுபூர்வமாக அலையில ஆமா சார், இன்னைக்கு தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஒரு மனு அனுப்பியிருக்கோம் சார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலில் போட்டியிடுறவங்க யாரா இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி நடக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவர் ஒரு தேர்தலில் போட்டி போடுறாரு. அவருடைய இயக்கமும் போட்டி போடுது. அவருடைய பாடல்கள், சினிமா, திரைப்படங்கள் எல்லாமே தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்படுறாங்க, சில திரையரங்குகளிலும் ஓடிக்கொண்டிருக்கு. அதை உடனே தடை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி புதியதாக ஒரு படம் வர இருக்கு, அதாவது ஜனநாயகம் படம். அது இப்ப சென்சார் போர்டுல இருந்து போட சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப அதை போடக்கூடாது அப்படின்னு நாங்க ஏன் மனு கொடுக்குறோம்னா, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க. தேர்தல் அது ஒரு விளம்பரம் ஆகும். அவர் அந்த படத்தை வச்சு பொதுமக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிற மாதிரி இதெல்லாம் அதுல இருக்கா. அதை தடை பண்ணணும். அதை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க மனு கொடுத்துருக்கோம் சார். எம்ஜிஆர் பாடல்கள் வரதான் தடை செய்ய திரைத்துறை சார்ந்த அப்படி இல்லை சார், விதியே இருக்கு சார். நீங்க அந்த தேர்தல் ஆணையத்துடைய சார் ஒரு சாதாரண போஸ்ட் ஓட்ட கூட விட மாட்டாங்க சார், அதை கிழிச்சிருவாங்க சார். அப்ப இருந்தது டைம் வர இப்ப இருக்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய விதி வேற சார். இப்ப நீங்க ஒரு போஸ்ட் ஓட்டினா கூட, ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்னா கூட தேர்தல் ஆணையத்திட்ட நம்ம போய் அனுமதி வாங்கணும் சார். அனுமதி வாங்காம எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் எப்படி வரக்கூடாது. அது இவர் மட்டும் இல்ல, எந்த திரைப்பட நடிகர் போட்டியிட்டாலும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய படம் திரையரங்குகளிலோ தொலைக்காட்சிகளோ வரக்கூடாதுன்னு சொல்லி தான் சார். தொலைக்காட்சியில தடை பண்ணணும். ஆமா சார், தொலைக்காட்சி தான் மெயின். அது நேரடியா மக்கள் மத்தியில போய் சேர்றது சார். டெய்லி மக்கள் இன்னைக்கு மீடியாக்கள்ல தானே சார் இருக்காங்க. இது ஒரு வாக்கு சேகரிப்புன்ற ஒரு இதா போயிடும் அப்படின்னு தான் தடை கேட்டிருக்கோம். காங்கிரஸ் கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டணி இல்லைன்னு உறுதியான உடனே எதிர்க்கிற மாதிரி சார். அப்படி இல்லை சார், நாங்கள் தேர்தலுடைய விதியை என்ன அதை பின்பற்றுங்கன்னு சொல்றோம். காங்கிரஸ் கட்சிக்கும் விஜய்க்கும் இது சம்பந்தம் இல்லாத ஒண்ணு. இது தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைக்காண்டி நாங்க சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இருக்கேன், நான் ஒரு காங்கிரஸ் பெரியத்துல ஒரு பொறுப்புல இருக்கேன். என் இஷ்டத்துக்கு போய் நான் ஒரு போஸ்ட் ஓட்டுறதோ ஒரு கூட்டத்தை போடுறதோ முடியாது. தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒரு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. அவர்கிட்ட போய் நாங்க போய் பெர்மிஷன் வாங்குறதுக்கு அப்புறம் தான் அதை நாங்க செய்யணும். அதே போலதான் இந்த கோரிக்கையை நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, தேர்தல் முடிவு வரை நிறுத்தி வைக்க சொல்லி தடைபட சொல்லியிருக்கோம். என் பேர் சையத் பாபு, மதுரை தெற்கு தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, மதுரை.